என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 11/6/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 89:4-5-6. இன்று புதன்கிழமை. இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 3:4-1. இன்றைய வாசகம் தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:17-19. அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். சட்டங்கள் மனித ஒழுங்குமுறை வாழ்விற்கு அவசியமானதென்று சட்டங்களை நான் தான் கடைபிடிக்காமல் சாதாரண மக்கள் மீது திணிப்பது முறையானவை அல்ல என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ஆண்டவருடைய இன்றைய நற்செய்தி அமைகிறது. செயலில் காட்டாத போதனைகள் வெறும் வெத்து போதனைகளாக அமைகின்றது. அதான் அன்பு என்பதை வார்த்தையால் சொல்லிவிட்டு அவர்கள் மற்றவர்கள் மேல் கோபப்படுவது, உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கருமிகளாக வாழ்வது, மற்றும் நாங்கள் பொய்யே பேச மாட்டோம் என்பது அவர்கள் பொய்யுரை புலவர்களாக வாழ்வது. இதுபோல் நாம் போதிப்பது ஒன்று, செயலில் இருப்பது ஒன்று. இதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார் ஆண்டவர். எனவே தான் ஆண்டவர் இயேசு கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கிறவரை விண்ணரசில் பெரியவர் என்கிறார். இயேசு தான் போதித்தவையை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாரே. அவரது பாத சுவடுகளை பின்பற்றும் நாமும் அவரை போன்று வாழ்ந்து காட்ட அல்லவா அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது என்ன? அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இக்காரியத்தை கடவுளே செய்திருந்தால் எப்படி செய்திருப்பார் என்று அவரது பார்வையில் இருந்து அக்காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இது ஆண்டவருடைய பார்வையில் சரியானதா இல்லையா என்று ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுவும் தன் தந்தையின் திருவுளப்படியே அனைத்தையும் செய்தார். இன்று நாம் கடைபிடிக்க போகும் இறைவாக்கு என்ன? அதான் நாம் இன்றைய நற்செய்தி தூய மத்தேயு. ஆனால் யோவான் 18 இயேசு ரொம்ப அழகாக அவரை கூட்டின்னு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தலைமை குருவுக்கு இப்படியா பேசுவது என்று கூறி இயேசுவை கன்னத்தில் அறைவாங்க. அப்போ அவர் கேட்குவார். இப்போ சில போதனைகள் நம்ம கேட்டிருக்கோம், இயேசு மௌனமாக இருந்தார் அச்சா கூட, அதே போல் நீங்களும் இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டணும்னு. ஆனால் அதை அறிவித்தார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 18:23 இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். அதான் நம்ம சட்டத்துக்கு அதே மாதிரி அதே 18:31 சொல்லுது பாருங்க. உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். யார் சட்டத்தை கொடுத்தது இவங்களுக்கு? இறைவன் இயேசு வகுத்த சட்டம், பிதா நமக்கு வகுத்த சட்டம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவர்கள் அவர்களுக்காகவே ஒரு சட்டத்தை வகுத்துக்கினாங்க. சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது. அதான் அதே மாதிரி 19:7 யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். யார் இவங்களுக்கு சட்டம் வகுக்க அவங்களாங்க ஒன் பண்ணின்னு, எங்களுக்குள் ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு இறைவன் பொறுப்பல்ல. எங்களுக்குள் ஒரு சட்டம் என்பது அவர்களாக வகுத்து கொண்டது. ஆனால் நமக்கு லேவியரில் மிக அழகாக இணை சட்டங்களை நமக்கு மோசையிடம் கடவுள் வாயார பேசி முகமுகமாக சந்தித்து அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்று நமக்கு சட்டங்களை அழகாக வகுத்து கொடுத்திருக்கிறார். அதில் யூதர்கள் அவரை சொன்னது, ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என்று உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். அதான் பொறாமை. அவர்களுக்கு கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நாம் நம் வாழ்வில் இறைவனுடைய வார்த்தைகளை தியானித்து இறை சித்தத்தின் பிரகாரம் நம் கையில் நம் சட்டத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பசிக்காக பன் திருடுகிறவனுக்கு சிறைச்சாலையும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஓட்டலில் போய் சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் வெளியே வந்தவனுக்கு கட்டி போட்டு அடியும், இதுபோல் சட்டங்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதேபோல் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும்.
ஒருவர் பசியாக இருந்தால் ஒருவேளை சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்க அந்த அவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒருவேளை சாப்பாடு அவருக்கு கொடுப்பதினால் அவர்கள் குறைந்து போவதில்லை. ஒரு கடையில் ஒரு பன் திருடி அவனுக்கு ஒரு 10 ரூபாய் போனால் அவன் குறைந்து போவதில்லை. ஆனால் அவர்களுக்கு என்று அவர்கள் மேல் தோற்றத்தை பார்த்து சட்டத்தை வகுத்து கொள்வது தான் இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. அதுபோல் நம் கண்முன் இருக்கும் வறியவரை நாம் சந்திப்போம். அவர்களை நம் நிலையில் நிறுத்தி அவர்களை பார்ப்போம். நாம் இந்த நிலையில் இருந்திருந்தால் அதுபோல் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம். அன்பிறைவா, இதோ இந்த வசனங்களின்படி எங்களுக்கு நல்ல இறை சட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதன்படி நாங்களும் வாழ எங்களுக்கு வழிகாட்டும். இந்த நாள் முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து உம்மை பின்பற்றி வாழ ஆசிக்கின்றோம். எங்கள் அன்பு தெய்வமே, அன்னை மரியோடு இணைந்து இதை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.